ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் போன்லெஸ் எலும்பில்லாத சிக்கன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாதி பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். நல்லா தோலெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வச்சுருக்கேன். இப்போ ஜூஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் பைனாப்பிள் போட்டுடலாம். இது வந்து ஒரு 3-4 பேருக்கு ஜூஸ்க்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். 4 பேரை நான் தாராளமாக 5 பேர் கூட குடிக்கலாம். அந்த அளவுக்கு ஜூஸ் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கூடவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். நமக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அளவு வச்சு போடுறேன். அப்போ 10 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். பைனாப்பிள் அந்த அளவுக்கு ரொம்ப இனிப்பாலாம் இல்லை, கொஞ்சம் புளிப்பாட தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை புளிஞ்சிக்கலாம். விதையை போட்டுறாமல் புளியணும். விதை போட்டுட்டிங்கன்னா கசந்து போயிடும் ஜூஸ். அதனால் விதை இல்லாமல் புளிஞ்சிக்கலாம். விதை ஏதோ 1-2 தவறி உள்ளே விழுந்துட்டா கூட நீங்கள் அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஜூஸ் போடுங்க. அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். நல்லா நமக்கு அளவு தெரியலையா, ஒரு டம்ளரில் கூட நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. 5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறது அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஜூஸ் வந்து வடிகட்டிடலாம். நல்ல நுரையாக இருக்குது, அதனால் வடிகட்டினா அந்த உள்ளே இருக்க நாரெல்லாம் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். இதில் வந்து சர்க்கரை அதிகமாகவோ இல்லை பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட கலந்துக்கலாம். அப்படியே குடிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு இது ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே வேண்டாம், நமக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதனால் இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு ரெசிபியுமே நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி கூலிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வந்து அந்த டைமில் நோம்பு திறக்கிற டைமில் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே எடுத்து வச்சிடலாம். நான் வந்து ஜக்கில் மாற்றி உள்ளே எடுத்து வச்சிடறேன். அவ்வளோதான். மூடி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவோம். கறியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ வடிகட்டிட்டு ஆற விட்டுறலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நல்ல ஒரு பெரிய உருண்டையாக உருண்டை வரணும், அந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். அவ்வளோதான். நல்ல உப்பு போட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோதுமை மாவு வேணால் எடுத்துக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா மைதா எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா அருமையாக நல்ல ஒரு பெரிய உருண்டை, இந்த அளவுக்கு பெரிய உருண்டை ஒன்று பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி போடவும் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், மசிஞ்சாச்சு. அவ்வளோதான். நல்ல மாவு மாதிரி அப்படியே பவுடராக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வேக வச்ச சிக்கன் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கையில் நல்லா பொடிச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மூடு போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சிருவோம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அவ்வளோதான். தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், மசாலா ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிருச்சு. மசாலா ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இதில் உப்பு சரி பார்த்து உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து வேக வைக்கிறப்ப உப்பு போட்டதுனால இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துக்கலை. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கலாம். மாவு வந்து பிசைஞ்சாச்சு, அதை வந்து தேய்ச்சி எடுக்கலாம். பாருங்கள், நல்ல ஒரு சப்பாத்தி மாதிரி நல்ல இந்த மாதிரி கனமாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கனமாக வேணாம், ரொம்ப மெலிசாக வேணாம், இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் தேய்ச்சிருவோம். அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசாலா வந்து நல்லா அந்த சப்பாத்தி ஃபுல்லாக வச்சிட்டோன்னா தான் நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதான், சூப்பர் ரோல் வந்துடுச்சு.
இப்போ அந்த ஓரமாக இருக்கிறத மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து அந்த கத்தி வச்சு கட் பண்ணோம்னா இது வந்து ஒரு மாதிரி நசுங்கின மாதிரி ஆயிருமா, அதனால நூல் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி அப்படியே நூலை போட்டு இப்படி பண்ணால் தனியாக வந்துடும். இந்த மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை பொரிக்க போகிறோம். இப்போ ஒன்றா எடுத்து பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு நான் வந்து மைதா மாவு வந்து இது மாதிரி தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன். அதில் ஒரு முக்கு இப்படி முக்கி எடுத்துட வேண்டியது தான். அப்போ தான் அந்த மசால் வந்து வெளியில் வராது. இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துருவோம். அந்த ஈரப்பதம்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி பொங்கி வருது. அது கொஞ்சம் அடங்கட்டும். நம்ம முறுக்கெல்லாம் செய்கிறப்ப எப்படி அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இருப்போமோ அதே போல் இதையும் எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க அந்த மாவெல்லாம் வேகும். அருமையாக பொரிச்சாச்சு. நல்ல கோல்டன் கலராக மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கடலைப்பருப்போடு சேர்ந்து அந்த சேவையும் சேர்த்து அப்படியே கலந்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய், 1 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமானதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் சேர்த்துருவோம். ரெண்டு லெமன் புளிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, அடுத்து இந்த சேவையை இதில் சேர்த்துருவோம். இது வந்து சூடு கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணலை, அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா சூடு பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம வீட்டு இஃப்தார் ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. டைமும் அப்படி கரெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி முன்கூட்டியே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா என்னென்னா பைனாப்பிள் ஜூஸ் போட்டிருக்கேன், கொஞ்சம் சேவை லெமன் சேவை அஸ்மா கிட்டனால கொஞ்சம் லெமன் சேவை செஞ்சுட்டு இந்த ரெசிபி தான் இப்போ சூப்பராக செஞ்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒரு ஈவினிங் டைமில் இந்த இஃப்தார் டைமில் வந்து ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா நம்ம திறக்கிறதுக்கு பெரிச்சை, அப்புறம் ஒரு பக்கம் திராட்சை இருக்குது, பழங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி இஃப்தார், இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில்.